ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 15 அன்றாட வாழ்வில் வேதியியல். இந்த வீடியோவிலே சோப்பின் அழுக்கும் நீக்கும் செயல்பாடு விளக்கு பற்றி பார்ப்போம். சோப்பின் அழுக்கும் நீக்கும் செயல்பாடு விளக்கு. சோப்பின் அழுக்கும் நீக்கும் செயல்பாட்டை எடுத்துக்காட்டாக சோடியம் பால்மிட்டேட் என்ற சோப்பின் கொண்டு புரிந்து கொள்வோம். முதலில் சோடியம் பால்மிட்டேட்டின் வாய்ப்பாட்டை தெரிந்து கொள்வோம். CH3 bond CH2 14 bond C double bond O bond O minus Na plus. இதுவே சோடியம் பால்மிட்டேட். சோடியம் பால்மிட்டேட்டின் கோட்டு அமைப்பு வாய்ப்பாட்டையும் தெரிந்து கொள்வோம். CH3 bond CH2 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 bond C double bond O bond O minus. இது பால்மிட்டேட் அயனியினுடைய கோட்டு அமைப்பு வாய்ப்பாடு. சோப்பின் அழுக்கும் நீக்கும் செயல்பாடானது பால்மிட்டேட் அயனி அமைப்புடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. அதாவது பால்மிட்டேட் அயனியானது 2 முனை அமைப்புகளை கொண்டுள்ளது. ஒரு முனையில் ஹைட்ரோ கார்பன் பகுதி முனைவற்ற பகுதியாக காணப்படுகிறது. மற்றொரு முனையில் காணப்படுவது கார்பாக்சில் பகுதி, இது முனைவுற்ற பகுதி. இங்கு பார்ப்பது பால்மிட்டேட் அயனி. நீல கலரில் உள்ளது முனைவுற்ற கார்பாக்சிலேட் அயனி பகுதி. சிவப்பு நிறத்தில் காணப்படுவது முனைவற்ற ஹைட்ரோ கார்பன் பகுதி. முனைவற்ற பகுதியானது நீர் வெறுக்கும் தன்மை கொண்டது. முனைவுற்ற பகுதியானது நீர் விரும்பும் தன்மை கொண்டது. இது நீரில் கரைகிறது. முனைவற்ற பகுதியானது எண்ணெய் மற்றும் பிசுகில் கரைகிறது, ஆனால் நீரில் கரைவதில்லை. ஆக எண்ணெய் மற்றும் பிசுகு அதாவது கிரீஸில் கரையக்கூடியது பால்மிட்டேட் அயனியின் முனைவற்ற பகுதி. இந்த முனைவற்ற பகுதியானது நீரில் கரைவதில்லை. இங்கு பார்ப்பது துளியில் ஒட்டி இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது பிசுகு. இதனுடன் சோடியம் பால்மிட்டேட் சோப்பை சேர்க்கும் பொழுது என்ன நிகழுகிறது என்பதை பார்ப்போம். சோப்பின் ஹைட்ரோ கார்பன் பகுதியானது பிசுகில் கரைகிறது. எதிர்மின் சுமை கொண்ட கார்பாக்சிலேட் முனையானது பிசுகின் மேற்பகுதியில் வெளியே நீட்டிக் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் எதிர்மின் சுமை கொண்ட கார்பாக்சிலேட் தொகுதிகள் நீரினால் வலுவாக கவரப்படுகின்றன. இதன் காரணமாக சிறிய நுண்கொழுப்பு பொருட்கள் அதாவது மெய்சல்ஸ் திவலை உருவாகிறது. இதுவே மெய்சல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நுண்கொழுப்பு பொருள் திவலை. மேலும் பிசுகானது திடப்பொருளிலிருந்து வெளியேற்றப்பட்டு மிதக்கிறது. நீரில் அலசும் போது இந்த பிசுகானது நீருடன் வெளியேறுகிறது. இதனால் துணிகளிலிருந்து விடுபட்ட நுண்கொழுப்பு பொருட்கள் நீரில் கழுவி நீக்கப்படுகின்றன. இவ்வாறாகத்தான் சோப்பு எண்ணெயின் மீது பிசுகின் மீது செயல்பட்டு நீக்குகிறது. ஆக இந்த வீடியோவிலே சோப்பு செயல்படும் விதத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.